அரேபியன் மேட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தென் அதுக்கு முன்னாடி அதோட பேட்டர்ன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட நைட். ஸோ இந்த நைட் வந்து இந்த 4 ஸ்கொயர்ஸ்ல இருக்கும். F6, C6, C3 இந்த மாதிரி ஏதோ ஒரு 4 ஸ்கொயர்ஸ்ல இருக்கும். அண்ட் கிங் போர்டோட கார்னர் ஸ்கொயர். ஸோ H8. நைட் F6ல இருந்துச்சுன்னா H8. ஓகே, ஸோ இதே இது F3ல இருந்துச்சுன்னா H1. ஸோ கிங் போர்டோட கார்னர் ஸ்கொயர் பேரலா. ஸோ அப்போ நைட் இருக்கிற இடத்துல கிங் கார்னர். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா நைட்டு இந்த கிங்கோட 2 ரிமைனிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிடும். ரைட்டா? இந்த இடத்துல நம்ம ரூக்கை வச்சு செக் கொடுத்தா மேட்டு. ரூக் எங்கெல்லாம் செக் கொடுக்கணும்னா இந்த இடத்துல ரூக் H7 செக் மீட். அண்ட் H7 மட்டும் கிடையாது, ஒருவேளை இந்த ரூக் வந்து ஜில எங்கேயாச்சும் இருந்தா G8 செக் மேட். ஏன்னா இந்த ரூக்கு செக்கும் கொடுத்துட்டு ரிமைனிங் அந்த G7 எஸ்கேப்பிங் ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணிடும். அண்ட் நைட்டு G8 கண்ட்ரோல் பண்ணுது அண்ட் சேம் டைம் H7 மூவ் பண்ணாம கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் அரேபியன் மேட் பேட்டர்ன். ஸோ ரிப்பீட், கிங் போர்டோட கார்னர் ஸ்கொயர் எனி 4 கார்னர் அண்ட் அதுக்கு பேரலா நைட்டுங்க. ஸோ கிங் H1 ஆன் த F3, A1 ஆன் த C3, H8 ஆன் த F6, A8 ஆன் த C6. ஸோ இந்த மாதிரி கிங் போர்டோட கார்னர், அதுக்கு அந்த நைட் டெவலப் பண்ற ஸ்கொயர்ல நைட்டா அண்ட் நைட்டோட சப்போர்ட்ல ரூக்கை வச்சு செக்மேட் பண்ணணும். ஸோ ரூக் G8 ஆர் ரூக் H7 செக்மேட். இதுதான் அரேபியன் மேட். இப்போ இந்த மேட்ல இருந்து ஒரு பொசிஷன் பார்க்கலாம். இந்த பொசிஷன்ல ஸோ கிங் ரூக்கு வேற வேற ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த அரேபியன் மேட் பேட்டர்ன் தெரியும் இல்லையா, அந்த பேட்டர்னே கொண்டு போகணும். ஸோ நைட் எங்க இருக்கணும், இந்த 4 ஸ்கொயர்ஸ். ஸோ இப்போ இந்த பொசிஷன் பார்க்கும்போது நைட் C6 செக். C6 செக்னு வரும்போது கிங் மேல வர முடியாது அண்ட் கிங் C8 வராது, பிஷப் இருக்கு. ஸோ கண்டிப்பா கிங் போர்டோட கார்னர் போகணும். அந்த பேட்டர்ன் போயாச்சு. ஸோ ரூக் எடுத்து நைட்டோட சப்போர்ட்ல செக் கொடுத்தா மேட்டா. ஸோ இது அரேபியன் மேட். இப்போ இந்த அரேபியன் மேட் பேட்டர்ன்ல இருந்து நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன்.